ஹலோ லவ்லீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசென்ட்டா நான் ஒரு பெரிய இஷ்யூ பத்தி நோட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அத பத்தி எந்த நியூஸ் மீடியா எவ்ளோ தூரம் பிக்கப் பண்ணுச்சுன்றதே என்னால கண்டுபிடிக்க முடியல. உங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்க தயவு செய்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு எப்படி இப்படியெல்லாம் செல் பண்றதுக்காக மணி மோட்டிவாவே இருந்தாலும், இந்த மாரிலாம் குழந்தைங்களுக்கு குடுக்கறதுல காசு பார்க்கணும்னு தோணுதுன்னு தெரியல. சரி ஓகே. அது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு டாக்டர் தானா முன்வந்து அவங்க போராடி பரவால்ல. நம்ம வின் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இதுக்கு மேல எந்த குழந்தைங்களும் சஃபர் ஆக மாட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அந்த சந்தோஷம் நிலைக்கவே இல்ல. உடனடியா நாங்க இவ்ளோ தூரம் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம். இத நாங்க சேல் பண்ணிக்கிறோம்னு அவங்க அப்பீல் போனது, அதுக்கு அவங்களுக்கு சாதகமா ஜட்ஜ்மென்ட் வந்திருக்கு. இத நெறைய டாக்டர்ஸ் பிக் பண்ணி இத பேசியிருக்காங்க. நான் Instagramல பார்த்தேன். பட் இது எப்படி வந்து இந்த மாரி ப்ரொசீட் பண்ண எப்படி அவங்களுக்கு தோணுச்சு? இந்த கேஸ நடத்தி அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு குடுக்க எப்படி இந்த ஜட்ஜஸ்க்கெல்லாம் தோணுச்சு? இவங்கலாம் உண்மையிலே ஜட்ஜஸ் தானா? என்ன கேர் பண்றாங்க இந்த சொசைட்டி பத்தி, குழந்தைங்கள பத்தி, அடுத்த ஜெனரேஷன பத்தின்னே என்னால புரிஞ்சுக்க முடியல. பட் ஆஸ் அ சொசைட்டியா அட்லீஸ்ட் இன்னிலிருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், சரவுண்டிங்ஸ் அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டயும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். முக்கியமா குழந்தைங்க வச்சிருக்கவங்க கிட்ட கூடுதலாவே இத பத்தி நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லுங்க. நீங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த இஷ்யூ பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியல அப்டின்னா, எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. நான் டாக்டர்ஸ் பேசியிருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ எல்லாரும் இனிமே மெடிகேஷனாவே இருந்தாலும் 1க்கு 2 தடவ செக் பண்ணி எடுங்க. சேஃபா இருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.